அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளை வாழ்த்து வரவேற்கின்றேன். 11வது மாதத்திலும் 24வது நாளே இன்றைக்கு நான் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி ஒரு விஷயம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த கடைசி வாரத்தில் கூட எங்களோடு வச்சிருக்க அப்படினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி அப்படியே தேவனை ஒரு விஷயம் கண்களை மூடி எல்லாரும் அப்படியே தேவனை போக்கி பார்ப்போமா அவருடைய பாதத்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், இந்த மாதம் முழுவதிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கல்ல, உம்முடைய கிருபையுள்ள கரத்தினாலே வைத்து எங்களை ஆசீர்வதித்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி அப்படியா ஜனங்கள்லாம் சேர்ந்து சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை பலத்தோடு வைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காண்கின்றபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அக்கினியினாலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களை துறக்கம். ஆண்டவரே, இந்த மாதம் ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையிலும் இந்த 24 நாட்கள் எங்களை போல பாதுகாத்தீங்களே. ஆண்டவரே, தாயின் கற்பத்தை உருவாக நாள் முதலாக எங்களை பாதுகாத்தீங்களப்பா. அது போல எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி அப்படியா நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரை. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேறு தேவனுடைய பிரச்சனை அந்த இடத்தில் இறங்கும்படியாக, உடைய கிருபை ஐக்கியம் இறங்கும்படியாக நீர் அழகு செய்யுங்க ஆண்டவரை. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரை. உடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கென்று மனமகிழ்ச்சியின் நாளாய், ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மாற்றுங்க ஆண்டவரை. உடைய கிருபையில கரம் தாங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நீர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறவரை, எங்களை பாவங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்தவரை, எங்களுடைய மீறுதல்கள் யாவற்றையும் மன்னிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுடைய அக்கிரமங்கள் யாவையும் மன்னிக்கிறவரே உமக்கு நன்றி. உடைய கிருபையில கருத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமைகள் நடத்துவீராக. உடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுவோமா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வாருமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே
ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் மாறும். ஆண்டவரே நம்முடைய குறைவுகள் மாறட்டும் அப்பா. நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. அப்படியே தேவனை பார்த்து ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்தார் என்று விசுவாசத்தோடு அவரை பார்த்து ஆராதிப்போமா? ஒரு மனதோடு ஆராதிப்போமா? அல்லேலூயா. ஆவியானவர் செய்த நன்மைகளை நினைத்து தேற்றளவாளரை நினைத்து சொல்லி சொல்லி துதிப்போமா? அல்லேலூயா. ஆவியானவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையினாலே நிறைவாக்குவேன் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. எங்களுடைய குறைவான பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து நினைத்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நினைவு கூறுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வந்தால் இந்த சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் எங்களுடைய வேதனைகள் மாறும். நீர் வந்தால் எங்களுடைய துக்க குணங்கள் மாறும் அப்பா. எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனே அப்பா, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனே உமக்கே ஸ்தோத்திரக்கிறோம். உமைக்கே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிங்க. எங்களுடைய மீறுதல் எல்லாம் மன்னிங்க. எங்களுடைய துர்க்குணங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து கொள்ளுங்க ஆண்டவரே. கரைப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவரே கரையில்லாதபடி கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னீங்களாப்பா. நாங்கள் காத்துக்கொள்ளாத நேரங்களை எங்களுக்கு மன்னிங்க அப்பா. ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. வீண் வார்த்தைகளினால் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுமா? ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. உமக்கு விரோதமாக உடைய பரத்துக்கு விரோதமாக நான் குறை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திற்குள்ள நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு நாங்கள் இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியா யாராவது ஒரு ஏவப்பட்டோம் சுபம் பண்ணுவோம். காலநிலைகள் எல்லாம் சீர்பட்டு இருக்க தேவனுடைய சனங்கள் எல்லாம் நேரத்தோடு வந்து அமர, அப்படியே சிறு பிள்ளைகள் பெரியோர்கள் எல்லாரும் தேவனை ஆராதித்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த அனுக்கிரகம் பண்ணும்படியாக சொல்லி அப்படியா இப்போ கொடுத்து ஒரு பாரத்தோடு சுபம் பண்ணுவோமா? யாவரும் செவிசாய்ப்பான் சுபத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். சரி, வேத வசனத்தை தியானிச்சு பிற்பாடு நம்ம ஆராதனை கடைசி செல்வோம். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் எல்லாரும் சத்தமா வாசிப்போம். சரியா? 1 நாளாகமம் 16:8 தொடக்கம் 11வது வசனம். ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் ஆக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வந்திருக்கிறோம். அதனால நம்முடைய நாவிலேருந்து என்ன வரணும்? துதி மட்டும் தான் வரணும். அவருக்கே துதியும் கனமும் செலுத்துவோமா? அப்படியே ஆண்டவரை நோக்கி பாடி தேவனுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணி அப்படியே ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இதுன்னு சொல்லி எல்லாரும் பாடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி அப்படியே தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இந்த நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம் ஆற்றலிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இதுன்னு கொண்டாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, ஆண்டவரே எங்களுடைய நாள், ஆண்டவர் இந்த நாள் உம்முடைய வெற்றி நாளாக இருக்கிறபடி நாள் மக்கே மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா ஒரு தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையில கரம் தாங்கட்டும் அப்பா, வழி நடத்தட்டும் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்களோடு ஜீவன் பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை தந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களை துதிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாவுகள் யாவையும் ஆண்டவரே நீ துதிக்க தேவன் தேவி செய்வீராக. உடைய கரத்தின் ஆளு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை துதிக்க தக்கதான கிருபை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இது ஒரு துதி நாள், இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள், இந்த நாள் மன மகிழ்ச்சி நாளா இருக்கிறபடி நாள் மக்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்படியா தேவனை சொல்லி ஆண்டவரை பார்த்து சத்தமாய் சொல்லி சொல்லி ஆராதிப்போமா? ஆண்டவரை பார்த்து சத்தமா துதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி இது கர்த்தருடைய சமூகமா இருக்கிறபடினால இந்த சமூக தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நிற்க எங்களை தகுதிப்படுத்தின தேவனே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற உள்ளங்கள் யாவும் மகிழட்டும் அப்பா. உமது முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. எழுந்து பிரகாசி, ஒளி வந்தது என்று சொல்கிற பிரகாரம் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே உங்களுடைய கிருபை செய்யுங்க. ஆண்டவர் செய்த நன்மையில சொல்லி துதிப்போமா? வேடிக்கை பார்க்காதபடி தேவனை மாத்திரமே பார்க்க அவர் சமூகத்தை நமக்கு முன்பதாக நிற்கிறார்கிறத பார்த்து அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக இருக்குது சொல்லி ஆண்டவரை துதித்து கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்படியே ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் முகத்திலே சேவிப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே சுமந்தவரே சுமந்தவரே இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி
துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைகி. ஆமாண்டவரே, ஒன்றுக்குமே இல்லாம இருந்தோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, அவரை பார்த்து சொல்லுவோம், எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆண்டவரை பார்த்து அவர் செய்த நன்மைகள் நானும் ஆண்டவரே, வீடும் என் குடும்பமே வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கை போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, சுமந்தவரே, எபினேசரே, அப்பா. என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு அடிகளை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, சுமந்தீங்களே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சொல்லுவோம் மறுபடியும். நன்றி நன்றி நன்றி.
இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சொல்ல மறுபடியும் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஆண்டவர் நம்ம இதயத்தோடு சுமந்திருக்கிறார். அப்படியா தேவனை மத்த மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு தொழுது பாடி கீர்த்தனம் பண்ண ஆண்டவர். எங்களை இதயத்தை சுமந்தவர், எங்கள் குறைவுகள் எல்லாம் சுமந்துங்களப்பா. உமக்கே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில் காத்து ஆண்டவரை பார்த்து அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து சொல்லுவோமா? ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் அப்பா. நீர் நம்ப பண்ணினதெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையாராய் வீட்டாராய் மை துதிக்கிறோம் அப்பா, மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படியே தேவனை பார்த்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை பார்த்து உற்சாகமே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே ஆராதனை. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை ஆண்டவரே மாதம் முழுவதும் ஆண்டவரே நிறைவேற்றுகிற தேவனே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவர் அப்படியே சொல்லி மகிமைப்படுத்தலாமா? நம்ப பண்ணின மாதம் முழுவதும் தந்த வாக்குகளை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இந்த வருடத்திலும் கடைசி மாதமா இருக்கிறபடினால ஆண்டவரே எங்களை வாக்குத்தத்தம் உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்வே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உன் வாக்குகளை நிறைவேற்றுவே. ஆண்டவரே, மறவாமல் நினைப்பவரே
நிறைவேற்றி முடிப்பவரே. தெய்வமே மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவரை பார்த்து சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 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 ஓ பரிசுத்தமுள்ளவரே, அப்பா நீ அப்படியே மகிமைப்படுத்துவோமா. நீர் மறவாமல் நினைத்தீங்களப்பா இந்த மாலை முழுவதும் அப்பா. நினைவு கூறின தேவனே எமக்கு நன்றி, ஆவியானவரே எமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்படியா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஆராதிப்போமா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரே எமக்கு ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆராதனை உள்ளவரே எமக்கு ஆராதனை செய்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. நீ செய்த அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொன்ன தெய்வமே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தகப்பனே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறேனப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தம் உள்ளவர், உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லி ஆராதிக்கலாம். ஆண்டவரே மறவாமல் நினைப்பவரே, ஏசையா. எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரே, அதனாலே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே என்னை மறக்காமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. மறவாமல் நினைத்தவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே.
இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவரே என்ன சொல்லி பாடுவே, இதய மணவாளனே. ஆண்டவரை பார்த்து அப்படி ஆராதிப்பீங்களா? ஆண்டவரே என்ன சொல்லி பாடுவே, இதய மணவாளனே. பூமியில் ஆயிரம் தேவருண்டு, ஆனாலும் என் தேவன், ஆனாலும் என் தேவன் பெரியவரே. ஆராதிப்பீங்களா ஆண்டவரே? பூமியில் ஆயிரம் தேவருண்டு, ஆனாலும் என் தேவன் பெரியவரே. ஆனாலும் என் தேவன் பெரியவரே. உமக்கு ஆராதனை சபையாராய் பார்த்து செய்கிறோம். சொல்லுவோமா? உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஹalleluya. அப்படி சொல்லி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஹalleluya ஹalleluya. அப்படி தேவனை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவரே மை ஆராதிக்கிறோம். நித்தியமானவரே மை ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே மை ஆராதிக்கிறோம். நீதியின் சூரியனே மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே எங்களை காத்தவர், எங்களை நடத்தினவர். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணினவர். ஆண்டவரே சராசரங்களை உண்டாக்கின தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒன்று, வார்த்தைகள் என்றோ மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானபூமி வானபூமி ஒளிந்து போனாலும் இவ்வாழ்க்கைகள் என்று மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பானா. மகிமைப்படுத்தி ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர். மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. எங்கள் நேசித்து வளர்த்த நல்ல பிதாவே, நேரம் மட்டுமாய் உம்முடைய கிருபை தாங்கினபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக மிகுதியாக இருக்கிற வார்த்தையின் பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தாசனோடு கூட இருந்து நீ என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ என்று நாங்கள் அறியோம். தேவன் ஆண்டவரே,
என்ன பேசுகிறீர் என்பதை நான் காதுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை கேட்க கடவான் என்று சொல்கிற பிரகாரம் ஆண்டவரை கேட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருக்க இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வந்து ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிறோம். கருத்தருடைய கருத்தினாலே வார்த்தையை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில்? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்களா? நாங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம். மாச கடைசி ஆராதனையில சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க பாப்போம். இப்போ வாலிபர்கள் மாத்திரம் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வாலிபர் அம்மா கை வச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க எவ்வளவு சந்தோஷம். சரி, பெரியவங்களை கேட்போம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம். நாங்களாம் சந்தேகமா இருக்கிறோம். ஆமென். இல்ல சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்திட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, தேறி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, ஜெபிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, அங்கிட்டு விளங்கல, அதனால பார்க்கல. ஹல்லேலூயா. சரி, இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் நான் கீழே வந்து பாட போறேன். பாடிட்டு அப்புறம் நம்ம மேலே வந்துடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியா நல்ல கைதட்டி, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடுகிறவரே, வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும்
மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க, மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஓ ஆவியே ஆவியே அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆண்டவரே, சொல்லுங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். ஓ ஆண்டவரை பார்த்து நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆவியே தெய்வமே, ஆவியே ஆவியே அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கர்த்தராவி என்னில் அசைவாடிட ஆடுவே தாவீதை போல. ஆண்டவரே, கர்த்தராவி என்னில் அசைவாடிட ஆடுவே தாவீதை போல. ஓ ஆவியே ஆவியே ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்க கிருபை ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடுகிறவரே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுப்பா, நீர் உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். சரி, தேவநாம மகிமைப்படுவதாக. நாம் திருப்பிக் கொள்வோம். திருப்புறதுக்கு முன்னதாக ஒரு காரியம். நான் பேசிட கடைசி 10ஆம் மாசத்துல பேசுனேன்னு நினைக்கிறேன். எதை பத்தி பேசுனேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, எந்த அதிகாரம் பேசினேன், எதை பத்தி பேசுனேன் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அப்ப 5ஆம் அதிகாரம் பேசலையா? அஞ்சு அதிகாரம் முடிஞ்சு. ஆமென் ஹல்லேலூயா. சரி, என்னத்தை பத்தி பேசினேன்? நாலு அதிகாரம் காணிக்கை, ஓகே. 5ஆம் அதிகாரத்துல 3 குறிப்பு பேசினேன். நோட் புக் வச்சிருக்கிறவங்களாம் நோட் புக் எடுத்து காட்டுங்க. நோட் புக், நாங்க நோட் வச்சிருக்கோம்னு சொல்றவங்களாம் நோட் புக் எடுத்து காட்டணும். டெடி பைபிளை தான் காட்ட சொல்லும். நான் நோட் புக் தான் கேட்பேன். நோட் புக் வச்சிருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. காட்டுங்களே, நோட் புக் வச்சிருக்கிறவங்களா? சரி, பைபிள் வச்சிருக்கிறவங்களா? நாங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில்
இருக்க கடவுது. நாங்கள் அவர் மாதிரி அப்படியே பைபிளை அப்படியே மைண்டில் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, நான் என்னத்தை குறித்து பேசினேன் அப்படின்னு சொன்னா தான் நான் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எதை குறித்து பேசினேன் அப்படின்னு சொன்னா தான், டைம் போட எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறதே ஸ்டார்ட். ஒவ்வொருத்தரையா கேட்போமா? யூத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரியா, நான் பிரசங்கம் பண்ணி 1 மாசம் ஆகுது. அப்புறம் எப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது. சரி, போன வாரம் டெடி பேசின வசனம் என்ன? இப்ப டெடிட்டு அதிகாரம் சொன்னா என் அதிகாரம் சொல்லணும். ஒப்பு கொடுத்தல், தொழுது கொள்ளுதல், விண்ணப்பம் பண்ணுதல். இப்ப எனக்கு gift கொடுக்க எதுவுமே இல்லையே, என்ன செய்யறது? சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கையை தட்டலாமா? சரி, எதுல இருந்து பேசின? ரோமர் 12:1. ஹல்லேலூயா. நல்ல இன்னொரு சத்தமா நல்ல கையை தட்டுங்க. நாங்க என்னதான் வேலை செஞ்சாலும் பைபிள் வசனத்துல அப்படி உண்மையா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் 6ஆம் அதிகாரத்திலே கடந்து செல்லலாம். இந்த அதிகாரம் பேச எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில காரியங்களை பேசித்தான் ஆகணும்னு நான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வர்றதுனால இந்த அதிகாரத்தை நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை பேசினா சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு ஏடா அப்படின்னு சொல்லி நினைவு வரும். ஆனால் இந்த அதிகாரத்தை பேசித்தான் ஆகணும். இதில் நம்ம ஒரு சில காரியங்களை மாத்திரம், இன்னைக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து விட்டு நாம் ஜெபித்து செல்லலாம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள். பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் அவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா? விசனமாய் இருந்தது. பாருங்க, இந்த அதிகாரம் என்னத்தை பற்றி அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, எந்த 6 வசனங்கள், இந்த 1 - 6 வசனங்கள் கலப்பு திருமணம் அப்படின்னு சொன்னா, கலப்பு திருமணம் சொன்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. இப்போ உள்ள கலப்பு திருமணம் இல்ல, இதுல உள்ள கலப்பு திருமணம் வேற. கலப்பு திருமணம் சொல்லுங்க. கலப்பு. சரி, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதுல இருக்காது. கலப்பு திருமணம்னா அந்த வசனத்துல இல்லவே இல்லை, அந்த 6 வசனத்துல இல்லை. ஆனா அதுதான் தலைப்பு. அதுல காணப்படுறது கலப்பு திருமணம். அப்படின்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னு என்ன செய்யறது? சொல்லுங்களே. நான் இப்ப கிறிஸ்டியன் அப்படின்னா நான் இன்னொரு இடத்துல என்ன செய்யறது? பொண்ணு எடுக்கிறது.
அவங்க கிறிஸ்டியன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறது? மாப்பிள்ளை எடுக்கிறது இன்னொரு சார்ந்த, இதுதான் கலப்பு திருமணம் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொல்ற கலப்பு திருமணம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பல்லாத பிள்ளைகளுக்குமான கலப்பு திருமணம். ஆமென். அல்லேலூயா. தோசையை எங்கிட்டு திருப்பி போட்டாலும் என்ன செய்யும்? சொல்லுங்க. தோசையை எங்கிட்டு திருப்பி போட்டாலும் சுட்டு தான் ஆகும். எந்த பக்கம் போட்டாலும் அது சுட்டு தான் ஆகணும், இல்லாட்டி அது தோசை இல்லை. சில நேரம் ஒரு பக்கம் கருவி காணப்படும், தீஞ்சு போயிடலாம். ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? சொல்லுங்களேன். நான் இந்தியாவில இருந்து வரல, இங்கனையே உட்கார்ந்திருந்தேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் என்ன தீஞ்சு போகலாம், ஒரு பக்கம் நல்லா இருக்கலாம். இன்னொரு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பாஸ்டர்ட் வீடியோ பார்த்தேன். எனக்கு ஒரு தண்ணி போத்தல் கொண்டாங்க. மூடி சின்னதாகவும் பொட்டில் பெருசாகவும் இருக்கிற மாதிரி தண்ணி போத்தல் ஒன்று கொண்டாங்க. ஓ, அது வேணாம், அது அந்த பொட்டில் இல்லை, ஒரே சமமா இருக்கணும். சரி சரி, எதையாவது கொண்டாங்க. குயிக் 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 குயிக். இதுல இப்ப திருமணம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உதாரணம் சொல்றேன். இதுல பொட்டில் எவ்வளவு பெருசா இருக்கு? பொட்டில் எவ்வளவு பெருசா இருக்கு? தடிப்பத்தை சொல்லக்கூடாது. தண்ணி நிறைக்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு? நிறைய இருக்கு. மூடி மூடி எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. பொட்டில் எவ்வளவு பெருசா இருக்கு? சில நேரம் இப்படி வச்சா ரெண்டுமே ஒரே அளவு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது என்ன உதாரணப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, சில பேருடைய வாழ்க்கையில ஆண்கள் தலைவர்கள் அப்படிங்கிறோடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள ஃபுல்லா இருக்கும். மனைவி எப்படி இருக்கும்? கொஞ்சமா இருக்கும். சில நேரம் மனைவி எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ள ஃபுல்லா இருக்கும். மூடி எப்படி இருக்கு? சொல்லுங்களேன், இதுக்குள்ள மூடி எப்படி இருக்கு? அப்ப ஆண்டவர் எதையுமே காரணம் இல்லாம என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் மூடி சின்னதா தான் இருக்கும். சில நேரம் வாழ்க்கையில ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க அதிகமா ஏதாவது ஒரு பற்றுல இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி தான் வாழ்க்கையை சீர்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம் கலப்பு திருமணம். இங்க பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் உருவாக்கி, ஆதாமை உருவாக்கி, ஏவாளை உருவாக்கி, எல்லாரையும் உருவாக்கி ஒரு குடும்பமா கொண்டு வந்த பிற்பாடு இன்னொரு கேள்வி, பைபிள்ல ஆண்டவர் யாருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு? பேசி முடிச்சு திருமணம் செஞ்சு வச்ச கதை பைபிள்ல எங்க இருக்கு? எனக்கு காலையிலே ஒரு டவுட் வந்துருச்சு. ஆண்டவர் பைபிள்ல எத்தனை திருமணம் செஞ்சு வச்சார் அப்படின்னா, எத்தனை திருமணம்? ஆண்டவர் எத்தனை திருமணத்தை செஞ்சு வச்சாரு? ஒன்னா ரெண்டா? இதனால்தான் நான் பிரசங்கம் பண்ண வர்றதே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்ட கொன்றுவேன்னு எல்லாருக்கும் பயம். கேள்வி கேட்டா பதில் இல்லையே. நான் சொல்றேன் 2, கடைசியா நடக்க போறது 3.
ஆனா அந்த 3 கல்யாணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் பார்த்தா இழுத்துக்கிட்டு தான் ஓடி இருக்காங்க. ஆமென். நான் இன்னைக்கு காலையில யோசிச்சேன், திருமணம் எத்தனை திருமணம் அப்படின்னு பார்த்தா பைபிள்ல யாருக்குமே ஆண்டவர் திருமணம் செஞ்சு வைக்கவே இல்லை. அங்கிட்டு இருந்து இழுத்துக்கிட்டு வந்தது, இங்கிட்டு இருந்து ஓடி போனது, அங்கிட்டு இருந்து அப்படி வந்தது தான் இருக்கு பைபிள்லயே. மொத்தமா தேடி பாருங்க, டவுட்டா இருந்தா தேடி பாருங்க. ஓகே, கின்ஸ்லி சொன்னது சரியா பிழையா அப்படின்னு பாக்குறத தேடி பாருங்க. நான் ஷுவரா சொல்லல, என்னுடைய அறிவின்படி, என்னுடைய தெளிவின்படி வேதத்துல ஆண்டவர் எங்கேயாவது திருமணம் பாருங்க. எல்லா விஷயத்திலையும் திருமணம் சொல்லக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு ஒப்பிட்டு தான் பேசுவாரு. ஆனா திருமணம் முடிச்சவங்க எல்லாம் சரியா ஆண்டவருக்குள்ள என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, பேசி முடிச்சு ஆண்டவர் தான் திருமணத்தை நடத்தணும்னு பைபிள் எங்கனையுமே இருக்கா இல்லையா? தேடி பாருங்க. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தேடி பாருங்க. இல்லைன்னு சொன்னா நான் வேதத்துக்கு புறம்பாய் நான் பேசுகிறவன் போல இருப்பேன். நான் அப்படி சொல்லல, தேடி பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் எனக்கு காட்டுங்க. ஆனால் ஆண்டவர் நடத்தி வைத்தது ஆதாம் ஏவாளுடைய திருமணம், அடுத்து கானாவூர் திருமணம், அடுத்து கடைசியாக நடக்க போகிறது 1000 வருஷ அரசாட்சி சபையும் பரலோகமும் மனவாட்டியாகிய சபையும் இணைய போகிற ஒரே ஒரு திருமணம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த திருமணம் எல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த திருமணத்துக்கு நம்ம வரலாமா? இப்ப இந்த பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 6 வசனம் சொல்லுது, தேவகுமாரெல்லாம் படைச்சிட்டு, அதாவது 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தபடி ஒரு கூட்டம் தேவனை அறிந்த ஜாதி ஒன்று இருந்துச்சு, தேவனை அறியாத ஒரு ஜாதியும் இருந்தது. அது காயினுடைய சந்ததி, தேவனை அறிந்தும் அறியாமலும் போன சந்ததி. அது 2 சந்ததி பிரியுது. பிரிஞ்ச உடனே இங்க பாருங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவகுமாரர் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, மனுஷகுமாரத்திகளை, தேவனை அறியாத ஒரு ஜாதியை, தேவனை தெரியாத ஒரு ஜாதியை, அழகானவங்க, அழகா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டு என்ன பண்றாங்களா, அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஒரு வசனம் இருக்கு, அழகும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். எந்த அதிகாரம், எந்த வசனம்? நீதிமொழிகள் 31:30-31. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எப்படி சொல்லுதுன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம், அழகு விட மேலானதான் சௌந்தரியம். அப்ப அது வஞ்சனை உள்ளது. அழகும் எப்படிப்பட்டதா, வீணா இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். அப்ப திருமணங்கிறது தேவனுக்கு பயந்து செய்யப்படுகிற ஒன்றாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நான் பைபிள்ல இருந்து தான் பேசுறேன்னு சொன்னா, இது என்னுடைய வயசுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு நான் பேசக்கூடாது. இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இது வார்த்தையின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அப்படின்னு சொன்னா, திருமணம் அப்படின்னா தேவனுக்கு பயந்து செய்யப்படுகிற ஒரு காரியம். தேவன் இந்த திருமணத்தை இவங்க அசட்டை பண்ணினதுனால, கலப்பு திருமணம் செய்ததுனால, கலப்பாய் போனதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றும் மனுஷனோட என்ன செய்கிறது இல்லையா. ஆண்டவர் நினைச்சது எப்படின்னா, தேவகுமாரத்திகளை தான் முடிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சது. ஆனா தேவகுமாரர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அழகுலையும் சௌந்தரியத்திலையும் மயங்கி, ஐயோ எங்களை விட இவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இழுக்கப்பட்டு போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, இவர்களோடு என் ஆவி என்றைக்கும் போராடுவதில்லை.
அதுதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். வாசிக்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 18 வரைக்கும். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனை அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் தேவனை அறிந்தவருக்கும் தேவனை தெரியாதவருக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? ஆண்டவருக்கும் தேவனே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய். அப்ப நம்ம கலப்பு திருமணம் செய்யலாமா? தேவனை அறிந்தவர்கள் தேவனை அறியாத ஒருத்தரை திருமணம் முடிக்கலாமா, முடிக்க கூடாதா? இப்போ உள்ள ஸ்டைல்ல நான் அவர் ஆண்டவருக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துருவேங்க பிரதர். ஒரு ஆத்துமா சேர்ச்சுக்கு வருது தானே பிரதர். பாஸ்டர் ஆத்துமா அறுவடை பண்ணல, யாரு பண்றா? கட்டாயமா வேத வசனம் தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? இப்ப லைட்ட போடாம இருந்தா இங்க என்ன இருக்கும்? இருள் இருக்கும். ஆனா இருளும் வெளிச்சமும் ஒன்னா இருக்குமா? என்ன செய்யாதே, ஒன்னாவே. ஏதோ ஒண்ணு போடக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். அப்ப ஏதோ ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப வெளிச்சம் தான் இருக்கணும், இல்லாட்டி இருள் தான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டையும் நான் கொண்டு வந்து இணைக்கவே என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, இணைக்க. புதிய துருத்தியுடனே பழைய துருத்தியை இணைச்சு புதிய ரசத்தை பழைய துருத்தியில என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. புதிய ரசம் பழைய துருத்தியை என்ன செய்து விடும், கிழித்து போடும், பீறலும் உண்டாகும். அப்ப என்னைக்குமே ஏதோ உன்னோட எதையுமே என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. அப்ப அதுக்கேற்ற ஒன்றை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நியமித்தது அப்படின்னு சொன்னா தேவகுமாரர் தேவகுமாரத்திகளை தான் முடிக்கணும். ஆமென். சிங்களத்துல போட்டிருக்கு அவர்களுக்கு பாரியாவ அப்படின்னா மனைவிகளை எடுத்துக்கொண்டார்கள். இதுல பெண்களை தெரிந்து கொண்டார்கள் தான் இருக்கு. சிங்களத்துல பாரியாவன் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வைஸ்னு போட்டிருக்கு, WIVES, மனைவிகளை. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ என்ன வழிகளா? எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எனக்கு தோன்றுகிற வழி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதன் முடிவோ என்ன வழிகளா? மரண வழி. ஆண்டவர் பாருங்க பார்க்கிறாரு, பெண்களை தெரிஞ்சுக்கொண்டாங்க, அதனால நான் இனிமே உங்களோட போராட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்நாட்களில் ராட்சதர் இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால்
இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். தேவகுமார்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த அந்நிய நுகத்தோடு இணைக்கப்பட்டதினாலே தேவனை மறந்து தேவனை குறித்து ஒரு தெளிவு இல்லாம அப்படியே சோரம் போன வாழ்க்கை மாதிரி இவங்க மாறிட்டாங்க. யார் வீட்டு பிள்ளைங்க? யார் வீட்டு பிள்ளைங்க? எனக்கு அநேக வாலிபர்கள் அநேக குடும்பங்களை போயிட்டு பார்த்தா பாருங்க, ஐயோ பாஸ்டர் நீங்க சொன்னதை நாங்க கேட்காம முடிச்சுட்டு வந்து இப்ப பாருங்க நாங்க இப்படி இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் சொல்லுகிறது. நான் தெரியாம இவரை முடிச்சிட்டேன் பிரதர், நான் தெரியாம இவரை திருமணம் பண்ணிட்டேன் பிரதர், ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது சேர்ச்சிக்கு கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன், ஆனா முடியலையே. ஏன் முடியல? நமக்கு ஆண்டவருடைய சத்தியம் தெரியும், ஆண்டவருட்டு வசனம் தெரியும். ஆண்டவருட்டு வசனம் தெரிஞ்சு நான் போயிட்டு குழியில விழுந்தா யார் காப்பாத்துவா? அந்நிய நுகத்தில அவிவிசுவாசிகளுடன் பங்கேது அப்படின்னு சொல்லி வசனம் தெரியுது. இல்ல நான் போயிட்டு அவரை தான் முடிப்பேன், அங்கதான் நான் போவேன் அப்படின்னா அது யார் இழுத்துக்கிறது? யார் இழுத்துக்கிறது? ஆண்டவரை தெரியாத, ஆண்டவரை புரியாத, ஆண்டவரை பத்தி உணர்வே இல்லாத ஒருவரை முடிப்பது அது தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, இவங்க இப்படி பலவான்கள் ஆன பிறகு என்ன ஆகுதான்? மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இவங்க தேவனை விட்டுட்டு மனுஷரோடு மனுஷராய் இருந்து அக்கிரம் மிகுதியானபடியினாலே தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரா? அருமையான குடும்பமே, அருமையான சபையே, நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, இது திருமணம் மாத்திரமல்ல, இதுல சொல்லப்பட்டது திருமணம். நம்ம ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிட்டு ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மிகவும் மனஸ்தாபம் உண்டாகிறது. ஐயோ, இவங்களை ஏன் நான் உண்டாக்கினேன், ஏன் உங்களை படைச்சேன் அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. இன்னைக்கு வசனத்தை தெரிந்து கொண்ட அருமையான சபையே, எந்த சூழ்நிலையிலையும் திருமணமாய் இருந்தாலும் மற்ற வேறெந்த காரியமாய் இருந்தாலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. புள்ள விரும்பிருச்சு, புள்ளைக்கு நான் நல்லது செஞ்சு வைக்கணும், அவ விருப்பத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி குழியில போயிட்டு தள்ள வேணாம். பொடி, ஐயோ என் மகன் விரும்பிட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு குழியில தள்ள வேணாம். கர்த்தருக்கு அது மனஸ்தாபத்தை உண்டாக்கும். என்ன நடந்தாலும் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்டா அந்த கேள்விக்கு பதில் வருமானு தெரியல. எத்தனை பேர் அந்த விசுவாசத்துல இருக்க போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசத்துல இருக்க போறீங்க? என் பிள்ளைக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அதை கேட்பதும் தெரிவிப்பது நான், தீர்மானிப்பது நீங்கள். அப்ப இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய், கர்த்தருடைய கட்டளைகளை செய்கிற குடும்பமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, என்று கர்த்தர் கண்டு இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா? விசனமாய், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஏண்டா இவங்களை உண்டாக்கணும், ஏன் இவங்களை படைச்சோம், இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி விசனமாய் இருந்தது. பாருங்க, ஒரு திருமணத்தினால ஒரு
ஏன்னா ஒரு 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 காரியம் ஒரே 2வது வருஷத்துல பாருங்க, ஒரு அழகு சௌந்தரியம் இதை பார்த்ததுனால ஒரு பூமியில படைக்கப்பட்ட அனைத்து எல்லாருக்கும் அழிவு வந்துச்சு. ஆமென். வந்துச்சா வரலையா? வசனத்தின்படி ஆண்டவர் இவங்களை ஏன் உண்டாக்குன அப்படின்னு சொல்லி, இவங்களை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படாததுனால, அவர்கள் பயப்படாததுனால, கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாததுனால. ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய போனாலும் அது சரியாய் நேர்த்தியாய் அதின் காலத்தில், சொல்லுங்களேன், நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறவர். நம்ம கவலைப்பட தேவையில்ல. எல்லா காரியத்தையும் அதின் காலத்துல. இப்ப பாருங்க, ஒரு இப்ப ரெவோன் இருக்கான். ரெவோனுக்கு இப்ப நான் கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா? ரெவோனுக்கு இப்ப நான் திருமணம் முடிச்சு வைக்க முடியுமா? ஏன் முடியாது? என்னது? சின்ன ஆளு. அப்ப அவருக்கு திருமணம் முடிச்சு வைக்க அப்ப எது வரைக்கும் காத்து இருக்கணும்? வயசு வரும் வரைக்கும் காத்திருக்கணும். வயசு வந்தும் காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கணும்ல, அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப நமக்கே தெரியுது, இப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. அப்ப நம்ம ஏன் அவசரப்படுறோம்? கர்த்தர் நேர்த்தியான டைம்ல நேர்த்தியானதை கொண்டு வந்து தர வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க இப்படி இருந்ததுனாலதான் ஒரு அழிவு உலகமே திருப்பி உலகத்தையே திருப்பி போட்டார் ஆண்டவர். படைச்ச படைப்பு எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு பாருங்க, நம்ம அப்படி செய்யற ஒரு சற்று இதை சிந்திச்சு பாருங்க. நடைமுறையோடு நான் பேசுறேன். அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்கும், பிள்ளைக்கு விருப்பம் இருக்காது. சில நேரம் புள்ள பிடிச்ச பிடிவாதத்தில் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்காது. கடைசியா திருமண டைம்ல வீடே குழம்பி ரெட்டு சுக்கா அப்படி என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? சண்டை இல்லாத கல்யாணமே இல்ல. எங்க போனாலும் கல்யாணத்துல என்ன இருக்கணும்? சண்டை இருக்கணும். அப்பதான் அது என்னது? கல்யாணம். அப்ப பாருங்க, இங்கேயும் ஆண்டவருக்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியே படைச்ச பூமி எல்லாத்தையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமில்லாம ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம செய்யற சில தவறுகள், சில பிழைகள் காரணமாக நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய சமாதானம் அப்படியே புரண்டு போயிட்டு நிற்கும். சில நேரம் ஒண்ணுமே இல்லாதது மாதிரி நிற்கும். சிந்திச்சு பாருங்க. கல்யாண டைம்ல திருமணம் முடிக்கிற டைம் வரக்குள்ள சண்டையா தான் இருக்கும். நான் வரமாட்டேன், எனக்கு இயலாது. நடைமுறை இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நித்தமும் நடத்தணும் அப்படின்னா காத்திருக்கணும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணும். ஆனா நினைச்சது கிடைக்கக்குள்ள அது ஆசீர்வாதமாய் இருக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் எவ்வளோ எனக்கு பொண்ணு பார்த்த மாதிரி பார்த்திருந்தா நான் எவ்வளவு பேரை கட்டியிருக்கணும். ஆனா நான் பார்த்தது ஒரே ஒரு ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஆள் போதும் ஆண்டவர். எனக்கு பயப்படாட்டியும் பரவாயில்ல, உமக்கு பயப்படுற ஒரு ஆள் போதும். அதே மாதிரி கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு பயப்படாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பயந்து நடந்தா போதும். ஆமென். எங்க வீட்டில், நம்ம வீட்டில் யாரு மகன் அப்படின்னா அவங்க தான் மகன், நான் தான் மருமகன்.
நான் எங்கேயும் போயிட்டு சொல்றதான், எங்கோ போனாலும் சுத்தி வந்து பிரச்சனை யார் தலையில விடியும் தெரியுமா? இந்த மருமக தலையில விடியும்பாங்க. அந்த மரத்தை நான் மாட்டிக்குவேன். எங்க சுத்தி எங்க வந்தாலும் நான் வீட்டுல யாரு? மருமகை. மகன் யாரு? எல்லாம் அங்கதான் சப்போர்ட் ஆகும். இங்க எதுவே சப்போர்ட் ஆகாது. என்னதான் நான் நல்லதே பண்ணியிருந்தாலும் நீ தான் பேல. ஓகே, ஏத்துக்குவேன் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஏன்னு சொன்னா அப்படி இருக்கிறது நல்லது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறது ஒரு வகையில நல்லது, எல்லாவற்றுக்கும் நல்லது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, குடும்பம் என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆமேன். திருமணம் என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த அதிகாரத்தை நூறுக்கா நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏன் அழிக்க போனார்? ஏன் அழிக்க போனார்? ஏன் அழிச்சார்? அழிச்சதுக்கு காரணமே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தி மேல ஆசைப்பட்டது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணுங்க. பாருங்க, இப்படி ஒரு அழிவை கொடுத்தாலும் கர்த்தர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். ஆமென். இப்படி ஒரு அழிவு வந்தாலும், இப்படி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயப்படுகிற ஒரே ஒரு குடும்பம் நோவாவின். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்ததா? கிருபை கிடைத்தது. அப்ப நோவாவை கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கும்படி பண்ணி நோவாவை பிரித்து எடுக்கிறார். இது என்ன அப்படின்னா, சபை என்பதற்கு அர்த்தம் சொல்லுங்க. சபை என்றால் என்ன? எக்லீசியா என்றால் என்ன? சபை என்றால் என்ன? எக்லீசியா என்றால் என்ன? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். சபை என்பது ஒரு இடத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் சபையை கட்டும்படிக்கு, சபைக்குள்ளே ஜனங்களை சேர்க்கும்படிக்கு, பாதுகாக்கும்படிக்கு அவர்களை அந்த கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார், மற்றவர்களை காப்பாற்றும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. காப்பாத்துற நாமே போயிட்டு தண்ணியில விழுந்துடக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் வெள்ளத்துல மூழ்க ரெடி? எத்தனை பேர் நோவா விட்டு வெள்ளத்துல மூழ்க ரெடி? இல்ல, நான் காப்பாத்துறதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு சொல்றவங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் காப்பாத்த போறீங்க? எத்தனை பேர் தள்ளிவிட போறீங்க? நாங்களா காப்பாத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த 7 வசனங்கள் 8 வசனங்கள் 8வது வசனத்தோட நிப்பாட்டியிருக்கேன். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மிகுதி டைம் அடுத்த நான் எப்ப பிரசங்கம் பண்றேனோ அன்னைக்கு மிகுதியான பகுதியை நான் பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம தேவனுக்கு பயந்து தீர்மானத்தை எடுக்கிறவங்களா இருக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கை, தீனாளுடைய வாழ்க்கை, இன்னும் நிறைய பேர் விட்டு வாழ்க்கை இருக்கு. தங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் மிஸ் ஆகுனதுனால எல்லாமே மிஸ் ஆகிருச்சு. தேவன் கொடுக்கும் வரைக்கும் பொறுமையா காத்திருங்க. எல்லா சூழ்நிலையில் கர்த்தர் நடத்த உதவி செய்வார். அவர் கொடுக்கும் வரைக்கும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் திருமணம் மாத்திரம் நான் சொல்லல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை தேவனுக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செய்க. என்னை ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணிடக்கூடாது, என்னை என் ஆண்டவர் அழிச்சிடக்கூடாது, என் ஆண்டவர் என்னை கைவிட்டக்கூடாது.
எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா கொஞ்ச நேரம் அப்படியே? எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்கிருச்சு? எத்தனை பேருக்கு விளங்கி போயிருச்சு? விளங்கிருச்சுன்னு சொல்றவங்க எல்லாம் ஆமென். விளங்கி போயிருச்சு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒப்பு கொடுக்கலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் சொல்லலாம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி, என் தெய்வமே நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்ப போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்ப போல அன்பு எங்குமே கிடைக்கல. தாய் போல அல்ல அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல அதை காட்டிலும் மேல. தாயை போல அல்ல அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல அதை காட்டிலும் மேல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு கிடைக்க. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றி. மிகுதியான பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமது கரம் கூட இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியாக இந்த காணிக்கை பகுதிக்காய் நாம் கடந்து செல்லலாம். இந்த காணிக்கை ஜெபத்தை அருமையான குமார் பிரதர் செய்யும்படியே நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவனுடைய சமூகத்தில். ஆமென். அப்படியான பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கைகளை செலுத்தலாம்.
உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. தாயை போல அல்ல அதை காட்டிலும் மேல, அதை காட்டிலும் மேல் உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. காலங்காலமா மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. காலங்காலமா மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. முகத்தை பார்த்துதான் மனுஷன் எடை போடுறான், முகத்தை பார்த்துதான் மனுஷன் எடை போடுறான். உள்ளத்தை பார்த்து என்ன நேசித்தீரையா, உள்ளத்தை பார்த்து என்ன நேசித்தீரையா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. செல்வ ஞானமோ என்னில் இல்லையே, பதவி பட்டமோ எதுவும் இல்லையே. பதவி பட்டமோ எதுவும் இல்லையே. ஏழைகளை ஒதுக்கினது எந்த உலகம், ஏழைகளை ஒதுக்கினது எந்த உலகம். ஏழைகளை அழைத்தது இயேசு தெய்வம், உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல. தாயை போல அதை காட்டிலும் மேல, தந்தை போல அதை காட்டிலும் மேல, தாயை போல அதை காட்டிலும் மேல, தந்தை போல அதை காட்டிலும் மேல். உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு எங்குமே கிடைக்கல.